அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் IPL 2026 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சகார் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா அல்லது வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவும், அவ்வாறு ஒரு சில வேளை அவர் வெளியேற்றிக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமா, CS கன்னர் அவரை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தீபக் சகார் அவர்களை கடந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக CSK அணியினர் வெளியேற்றியிருந்தார்கள். நடைபெற்ற ஏலத்திலே தீபக் சகார் அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மிகப்பெரிய விலையான 9,25,00,000 ரூபாய் என்கின்ற ஒரு தொகை ஒன்றினை கொடுத்து தீபக் சகார் அவர்களை தங்களுடைய அணிக்கு பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தீபக் சகார் அவர்களுடைய பெறுபர்களானது குறிப்பிடத்தக்க அளவிலே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இம்முறை கிடைக்கப்பெற்றிருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக இறுதியாக விளையாடப்பட்ட 2 போட்டிகளிலே அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீபக் சகார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக அவருக்கு இருக்கின்ற உடல் உபாதை காரணமாக IPL சுற்றுப் போட்டிகளிலே ஒரு சில போட்டிகளிலே தொடர்ச்சியாக அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு வருகின்றது. இதன் காரணமாகத்தான் CS கன்னரும் இந்த தீபக் சகார் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளாமல் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 9,25,00,000 ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்கான நடைபெற்ற ஏலத்திலே பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவரை மீளவும் தக்க வைத்துக் கொள்வார்களா, வெளியேற்றிக் கொள்வார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய அணிக்கு அட்டமைப்பினை பொறுத்தவரையில் மிக முக்கியமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் தீபக் சகார் அவர்கள் மட்டுமே காணப்படுகிறார்கள். ஏனைய வேகப்பந்து வீச்சாளர்கள் பெரிதளவான அனுபவம் கொண்ட வீரர்களாக இல்லாமல் இருப்பதன் அடிப்படையில் தீபக் சகார் அவர்களுடைய தேவையானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிக முக்கியமானதாகவே காணப்பட்டது. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா என்கின்ற ஒரு தரமான இந்திய வேகப்பந்து வீச்சாளரோடு பக்க துணையாக அதுவும் பவப்புலைக்குள்ளே பந்து வீசக்கூடிய ஆளுமை கொண்ட வீரராக இந்த தீபக் சகார் இருப்பதன் அடிப்படையில் மீளவும் தீபக் சகார் அவர்களை எதிர்வரும் IPL 2026 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.